தலைவர் அவர்களே, மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு இந்த அவையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். என்னைப் போலவே என்னுடைய கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியினுடைய துள்ளலில் இருக்கிறார்கள். காரணம், எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அரசியலை இன்றளவும் நிலைக்க வைக்கிற அளவுக்கு செய்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரால் அவர் அரசியல் நடத்திய ஆரம்பகால அரசியல் நடத்திய கும்பகோணத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பெயர் சூட்டுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதைவிட இந்த அவையில் பிரதான எதிர்க்கட்சியை தவிர அத்தனை பேர்களும் கட்சிக்காரர்கள் வரவேற்று பேசியதற்காக நான் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நான் ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். என்னோடு சிவந்தி ஆதித்தன், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் ராஜன், நாராயணசாமி ப்ரொஃபஸர், லலிதா காமேஸ்வரன் இவரெல்லாம் இருந்தார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய விதி எப்படி என்றால், யாருக்காவது ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் வாங்குவார். யாராவது ஒருவர் எழுந்து டிசைன் நோட் கொடுத்தால் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அதுதான் நீதி என்ற வரையர். அப்பொழுது சாந்தப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் திட்டம் போட்டிருக்கிறார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும் என்று சாந்தப்பா முடிவெடுத்திருக்கிறார். முடிவெடுத்தவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், முதலிலேயே சிண்டிகேட்டை கூட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவரே என்ன நினைத்து கொண்டார் என்றால், நாங்களெல்லாம் இருக்கிறோம் உள்ளே, அதனால் தீர்மானத்தை எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் கொஞ்சம் தயங்கி, ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் எம்ஜிஆருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கிற தேதியை நிர்ணயித்து விட்டார். விழாவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டார். ஆனால் சிண்டிகேட்டினுடைய தீர்மானம் மட்டும் இல்லை. ஆகிய என்ன செய்திருக்கார் என்றால், 10 மணிக்கு அவர் டாக்டர் பட்டம் கொடுக்கிறார் என்றால் 8 மணிக்கு அதே நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிண்டிகேட் மீட்டிங் நடத்தி ஏகமாக செல்லப்பட்டு அவரே ஒரு படிச்சுட்டு போயிடணும் முடிவு பண்ணி செய்திருக்கார். இது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான், டாக்டர் ராமமூர்த்தி, பி ராஜன் ப்ரொஃபஸர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய நாகநாதன் ப்ரொஃபஸர் நாகநாதன் எல்லோரும் இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ அவர் அதை ஆதரிப்பதா தீர்மானத்தை எதிர்ப்பதா என்பதில் பெரிய டிபேட். இரவு 12:30 மணிக்கு போய் கலைஞருடைய எழுப்பணும். அவர் டாக்டர் ராமமூர்த்தி எல்லாம் ரொம்ப வேண்டியவர். என்ன டாக்டர் என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். இது மாதிரி இன்னும் நாளைக்கு அவர் கொடுக்க போகிறார். கொடுக்கறத பற்றி கூட இல்லை, திருட்டு அள்ளி கட்டுற மாதிரி அப்போவே தீர்மானம், அப்போவே டாக்டர் பட்டம் கொடுக்க பண்ணுறாரு. இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டார். தலைவர் சொன்னார், ஒன்று வச்சுங்க, எனக்கு எம்ஜிஆருக்கும் 1000 அரசியல் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவர் கலைத்துறையில் ஆற்றி இருக்கிற பணிக்கு அவர் டாக்டர் பரம்பரை வாங்குவதற்கு தகுதி உள்ளவர், டிசர்விங். ஆகினால் நீங்கள் யாரும் அதை எதிர்க்கக்கூடாது. அடுத்து என்ன சொன்னார், துரை, நீ எதிர்த்து பேசக்கூடாது. உனக்கு அவர் அநேகம் செய்திருக்கிறார். அவர் உண்மையில அன்பாக தான் இன்னைக்கு வச்சிருக்கார். ஆகியனால நீயே போய் நின்று அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீயே பேசணும் அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சர் இருந்தார், ஜேபிஆர் இருந்தார். அப்போல்லாம் செல்போன் கிடையாது, பெரிய ஃபோன் வச்சு பேசுவாங்க. அதுலேருந்து தோட்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீர்மானம் வந்தது. கடைசியில் நான் தான் முன்மொழி தீர்மானத்தை நிறைவேற்றினோம். உடனே பண்ருட்டி ராமச்சந்திரன் கை கொடுத்தாரு. ஜேபிஆர் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார். உடனே மாதிரி ஒத்துக்கிட்டோம் வரிபுரம் சொல்கிறார். இப்படியா வந்தார் அவர். அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறங்கி காரில் வர, நான் அவரை போய் வரவேற்கிறதுக்காக நிற்கிறேன். கேட்டில் வந்தோடனே என் தோளில் கை போட்டார். ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா,
ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார். இப்படிதான் கேட்டார். ராத்திரி 12:30 மணிக்கு தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார். தலைவர் தான் சொன்னார். தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம். என்னத்துக்காகன்னு கேட்டார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சிபிஎஸ் இல்லையா, என்ன சொன்னாருன்னு கேட்டார். உங்களுக்கு எந்த காரணத்தையும் எதிர்க்கக்கூடாது, அவருக்கு டிசர்விங், அதனால அவருக்கு முழுக்க உண்டு, அவருக்கு கிடைக்கிறத எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி சொல்லிட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ண சொன்னார். நான் தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணிட்டு கோல்மே கை போட்டு வந்தார். வரும்போது கவுன் போட்டு வந்தார். நம்ப மாட்டேன் நண்பர்களே, 1000 மேடையில் சொல்லியிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவர் கண்ணில் இருந்த தண்ணி பல வந்துடுச்சு. தண்ணி வந்துடுது. எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னா டீ கொடுத்துட்டு தான் கூட்டு போகணும். அவர் டீ கொடுக்கல, என்னை மட்டும் தனியாக கூட்டு உட்கார வச்சுட்டு, தலைவருக்கு எப்படிங்கிற உடம்பு ராத்திரி 12 மணி போய் எழுப்பலாமா, அவருக்கு உடம்பு சரியாக இருக்கிறதுல அப்படின்னு வேகமாக கோபமாக திட்டினார். திட்டிட்டு ஒரு அந்த புரோட்டோகாலில் கரெக்டாக போகணும், யார் யார் போகணுன்னு அந்த ஸ்டேஜில் போய் உட்காரதெல்லாம் பெரிய இதாக இருக்கும். அவர் முதலமைச்சர் கூப்பிட்டாங்க. அவர் வைஸ் சான்சலர் மற்றவங்கெல்லாம் கவர்னர்லாம் போய் தான் நான் போனோம். சிண்டிகேட் மெம்பர் இருந்தாலும் அவர் சொன்னார், அவங்க நடக்கிறான் வா அப்படின்னு இனிமேல் கைவிட்டு போனார். அவர் பக்கத்து சீட் கவர்னர் உட்காரணும், அவன் உட்காரான், நீ உட்கார பக்கத்தில் விடார். பிறகு அவர் கலைஞரை பற்றி பலதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆகையினால தனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவருக்கு அவர் டிசர்விங், அவருக்கு திறமை இருக்கு, அதை ஆதரித்தவர் தலைவர் கலைஞர். 1000 பேர் எனக்கு அவருக்கு இருக்கும், ஆனால் அவர் வாங்க தகுதியானவர் என்று சொன்னார். ஆகையினால யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியை பாராட்டுகிறவர்கள் தான் பெரியவர்கள், பெரிய மனது உடையவர்கள் என்று கூறி என் வாழ்நாளில் என் தலைவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். முதலமைச்சருக்கு தன் மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்று சொன்னால் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்தீர்கள், காலத்துக்கும் இன்னும் செய்திருக்கும். அதை கொண்டு வந்ததற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தின் மீது எல்லோரும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைய முதல்வர் அவர்கள்தான் கல்வியின் மீது கலைஞர் அவர்கள் எவ்வளவு நாட்டம் கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைய முதல்வர் பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லாமல் பேருந்து வேண்டும் என்று கேட்டதும் அதற்கு ஆணையிட்டு